வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாதம் செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த சாதம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம். இப்போது இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கங்க. கூடவே காரத்துக்காக 6 வரமிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். காரத்துக்காக நம்ம இது மட்டும் தாங்க சேர்க்குறோம், வேறு எந்த பொடியும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் இப்போது இந்த டம்ளரில் தாங்க மெஷர் பண்ணியிருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அரை மணி நேரமாக. இப்போது ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவு புளியை நான் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அந்த புளி கரைசல் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குங்க. அதில் 3 டம்ளர் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மீதி 2 டம்ளர் நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தாங்க தண்ணி வைப்போம். 1 டம்ளர் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும்போது சாதம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போது நார்மல் வாட்டரும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த சாதத்தை நீங்கள் பச்சரிசியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் நான் கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை நம்ம மூடி வெயிட் போட்டுடலாங்க. இது கரெக்டாக ஒரு 4 விசில் வரணுங்க. 4 விசில் வந்தவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய சுவையான புளி சாதம் ரொம்பவே சூப்பராக குக்கரில் ரெடி ஆயிருச்சுங்க. இது நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பப்படம் இல்லைன்னா ஊறுகாய் இது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த புளி சாதத்தை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.